ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணேன். சார், ஐ நீட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் கலர் பிளைண்ட்னஸ். இஃப் ஐ ஹாவ் தட் ப்ராப்ளம் தே வில் ரிஜெக்ட் ஆர் தே வில் கால் ஃபார் ரீமெடிக்கல். ஸோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா இல்லை ரீமெடிக்கல் கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் இருக்குது, ஒரு 90 பேஜுக்கு உண்டானது. அதில் எல்லா டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் எப்படி பண்ண அப்படிங்கிறது. அதில் கண்ணு தொடர்பாக இந்த ஐப்ளைன் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 59வது பேஜில் நான் உங்களுக்கு முக்கியமானதுன்னு நினச்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஈயில் இருக்கிறது, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் CAPF அண்ட் AAR Assam Rifle, it is recommended to use the original ISHARA test book only. Furthermore, once the plate starts fading, the new book is to be used. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CAPF SSCயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுதான் யூஸ் பண்ணாங்க. ISHARA டெஸ்ட் புக் அதுதான் உங்களுடைய ஐ பிளைண்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த நிறை குறைபாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு. ஓகே, இது எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது மேலே சொல்லியிருக்காங்க. டி பாயிண்ட் பாருங்கள். தீஸ் பிளேட்ஸ் ஃப்ரம் த போத் த டெஸ்ட் புக்ஸ். ஆக்சுவலாக இதில் 2 புக்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஈயில் பாருங்கள், ஈயில் அனதர் சிமிலர் டெஸ்ட் வித் த நேம் டோக்கியோ மெடிக்கல் காலேஜ் புக். Test is also available in the international scenario, which is equally confirmatory for the CP2 to CP5. இது சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த புக்கு ப்ளஸ் ISHARA இந்த 2 புக்கும் சொல்லியிருக்காங்க. பட் SSCயில் யூஸ் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தது போல் ISHARA டெஸ்ட் புக் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னுடைய டைமில் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 75 மீட்டர் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, அதாவது 1 ஆர்ம் லென்த், ஒரு கையளவு இருக்கணும். த டெஸ்ட் ஷுட் பி கேரிட் அவுட் இன் த ஆர்டினரி டே லைட். ஒரு நல்ல வெளிச்சம் இருக்கக்கூடிய டைமில் தான் பண்ணணும், நாட் டைரக்ட்லி இந்த சன்னு. ஓகே, நம்ம சன்லைட்டு டேரெக்டாக பண்ணக்கூடிய அந்த மாதிரி இருக்க இடத்துல பண்ணக்கூடாது. பட் வெளிச்சம் அந்த இடத்துல இருக்குது. ப்ரிஃபரலி த டே லைட் ஷுட் கம் த்ரோ எ விண்டோ அட் 45 டிகிரி ஆங்கிள் அந்த பிளேட். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் பிளேட் ஷுட் பி ஷோன் ஃபார் 3 to 2 seconds ஃபார் குவான்டிடேட்டிவ் டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு 2 to 3 செகண்ட் அது காட்டுவாங்க. அண்டு நாட் மோர் தென் 8 seconds. அந்த ஒரு இதை பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ்க்கு மேலே இந்த டைம் எடுத்துக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 செகண்ட்ஸ் தான். பட் சம்டைம்ஸ் நீங்கள் 8 செகண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பட் நோ டைம் லிமிட் இஸ் செட் ஃபார் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட். ஓகே, இதுக்கு குவான்டிடேட்டிவ் டெஸ்ட்டுக்கு 2 to 3 செகண்ட்ஸ் டைம் எடுப்பாங்க. அது மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ் டைம் எடுக்கலாம். பட் குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லிமிட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 75 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் பண்ணணும். ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் அதை பார்த்து உடனே நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் இப்போ இதிலே கூட டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள், நான் ISHARA டெஸ்ட் ஷார்ட் புக் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். நான் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா நான் இங்கே பாருங்கள், இதில் இருக்கிறது இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணக்கூடிய ஆப்ஷனும் சில இதில் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வாங்கி கூட ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய தேவையை பொறுத்தளவும் உங்கள்கிட்ட பணம் இருக்கிறத பொறுத்தளவும் நீங்கள் இதை முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஐ பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் இது டைம் வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட நல்லது தான். ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இந்த நிறை குறைபாடு சம்மந்தமானது. ஆல் தி பெஸ்ட்.